திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். கோவில் குருக்களின் தம்பி சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு புறப்பட்டார். கனபாடிகளிடம் ஒரு கனத்த மௌனம். அசோகமித்திரனும் பெருமூச்சுடன் அடுத்து என்ன செய்வது என்ற குழப்பத்தில் ஆளானார். சார், பலகாரம் பண்ண சொல்லியிருக்கேன், நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் ஜெபம் பண்ண போகிறேன். கிரகணம் நடந்து முடிஞ்ச பிறகுத நான் குருக்கள் வீட்டுக்கு போய் துக்கம் கேட்டுட்டு அப்படியே கண்மாய்க்கு போய் குளிச்சுட்டு வந்து பிறகுதான் சாப்பிடுவேன். அதுவரை ஒரு வார்த்தை பேச மாட்டேன். கோயில் நடையையும் குருக்கள் உடம்பை எடுத்த பிறகுதான் திறப்பா. அதனால் சாயந்தரமாக தான் நம்ம கோயிலுக்கே போக முடியும். கிரகணத்தின் போது சர்ப்ப பூஜையும் நடக்கப் போவதில்லை. எப்போ தீட்டு வந்துடுத்தோ அப்போ அந்த பூஜை நடக்காது. இதுதான் என்னோட எண்ணமும். மொத்தத்தில் நீங்கள் எதுக்கு வந்தேளோ அது நடக்க போகிறதில்ல. இது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நாம் நாளைக்கு கூட ஊரை விட்டு கிளம்பிடலாம். நீங்கள் இப்போ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று கூறிய கனபாடிகள் அங்கிருந்து விலகி பூஜை அறைக்குள் சென்று பலகை ஒன்றின் மேல் அமர்ந்து கொண்டு ஜெபத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். கனபாடிகளின் உறவுக்கார பெண் சாப்பிட வருகிறீர்களா என்று கேட்டாள். அசோகமித்திரனுக்கு அப்படி ஒரு மனநிலையில் தான் மட்டும் அமர்ந்து சாப்பிட துளியும் பிடிக்கவில்லை. இல்லை, வேண்டாம், எனக்கு பசி இல்லை என்றார். அடுத்து கிரகணம் விட்டு குளித்து முடித்து பாத்திரங்களை எல்லாம் அலம்பி சமைக்க மத்தியானம் ஆயிடும். அதுவரையில் உங்களால் பசியை தாங்க முடியாது. பரவாயில்ல, 4 இட்லியாவது சாப்பிடுங்கோ என்றாள் அந்த பெண். இல்லை, இப்போ எனக்கு இருக்கிற மனநிலையில் சாப்பிட முடியாது என்ற அசோகமித்திரன் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடக்கவும் விரும்பவில்லை. திரும்ப அந்த தென்னந்தோப்பு பக்கமாக போய் பார்த்தால் என்ன என்று கேள்வி. இறுதியில் போய் பார்த்து விடுவதுடே என்கின்ற முடிவு புறப்பட்டு விட்டார். நான் கொஞ்சம் அப்படியே வெளியில் போயிட்டு வரேன் என்று அந்த பெண்ணிடம் சொல்லிவிட்டு பைஜாமா ஜிப்பா உடையுடன் வீட்டை விட்டு தெருவில் இறங்கி நடக்கத் தொடங்கினார். மணி சரியாக 10:30. குருக்கள் இறந்த செய்தி பரவி தெருவில் பலரும் குருக்கள் வீடை நோக்கி வேகமாக சென்றபடி இருந்தனர். நாடி ஜோதிடர் சொன்னபடியே நடந்துவிட்டது. இப்படி துல்லியமாக உயிர் பிரியும் நேரத்தை ஒரு படையேட்டினால் சொல்ல முடியும் என்றால் எவ்வளவோ முக்கியமான விஷயங்களை எல்லாரும் முன்கூட்டியே தெரிந்து கொண்டு விட முடியுமே. கொரோனா முற்றாக எப்பொழுது ஒழியும்? கொரோனா போல் ஒரு புதிய கிருமி தோன்றி திரும்பவும் முடங்கும் நிலை வந்துவிடுமா? அடுத்த பிரதமர் யார்? அடுத்த புயல் எப்பொழுது? அடுத்த சுனாமி? இப்படி கேட்டு தெரிந்து கொள்ள எவ்வளவோ கேள்விகள் இருக்கின்றனவே. இப்படி ஒருவர் இறப்பது தெரிந்திருந்தால் மேற்படி கேள்விகளோடு அந்த ஜோதிடர் வீட்டுக்கு முன் ஒரு பெரிய கியூவே அல்லவா நின்று கொண்டிருக்கும். இந்த ஊரே ஜன நடமாட்டத்தில் திண்டாடி தடுமாறிக்கொண்டிருக்குமோ? அசோகமித்திரன் தனக்குள் மேற்படியான எண்ணங்களை மனதிற்குள் ஓட்டிக்கொண்டு நடந்து சென்று கண்மாயை எட்டி நின்ற பொழுது வானில் கிரகணம் ஆரம்பித்து விட்டிருந்தது. அதுவரை நிலவில் தோன்றிய பளிச்சென்ற பகல் நேர வெளிச்சம் குறைந்து ஒரு அந்தி சந்தி பொழுது போல அந்த உச்சி வேளைக்கான பகல் பொழுது மாறத் தொடங்கியது. அருகாமையின் இலுப்ப மரத்தில் பட்சிகள் இருந்தும் அவை ஏனோ சத்தமிடவில்லை. காற்றிடம் கூட மிகவும் மந்தகதி. ஒரு இனம் புரியாத நிசப்தத்தில் அந்த சூழலில் இருந்திட அந்த நிசப்தம் அசோகமித்திரன் அதுவரை உணர்ந்திராத நிசப்தமாக இருந்தது. வானில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு பறவை பறந்த வண்ணமே இருக்கும். அதிலும் நீர்நிலைகளுக்கு மேல் நிச்சயமாக ஒரு பருந்தோ கழுகோ பறந்து கொண்டே இருக்கும். அப்பொழுது அதுபோல ஒரு பறவை கூட இல்லை. கண்மாயை ஒட்டிய வயல்வெளிகளிலும் யாரும் இல்லை. அசோகமித்திரன் அனைத்தையும் பார்த்தபடியே நடந்த பொழுது எதிரில் கண்மாய் சாலையின் மேல் வயல் பகுதியிலிருந்து ஒரு நாகம் வெளிப்பட்டு கண்மாய் உள்ள பக்கச்சரிவில் இறங்குவது தெரிந்தது. ஒரு பானம் போட்டது போல அது கடந்து போன காட்சி சற்று அவரை திடுக்கிடச் செய்த நிலையில் அடுத்தடுத்து நாகங்கள் வயல் வரப்பில் இருந்து வெளிப்பட்டு கண்மாய் மேட்டை கடந்து எதிரில் கண்மாயின் நீரை நோக்கி செல்லத் தொடங்கின. சாரியாக வெளிப்பட்ட அந்த நாகங்களில் சில நாகங்களோடு 12 அடி நீளம் கூட இருந்தனவா. அசோகமித்திரன் தன் வாழ்நாளில் ஒரே சமயத்தில் இத்தனை பாம்புகளை பார்த்ததே இல்லை. நாகேந்திரநல்லூர் இருக்கும் அவ்வளவு பாம்புகளும் யாரோ விரட்டி அடித்தது போல ஒரு பக்கத்தில் இருந்து மறுபக்கமாக வெளியேறி கண்மாய் நீரில் இறங்கி தலைபாகம் மட்டும் வெளியே தெரிய நீந்தி செல்வதும் அடுத்த கட்ட அதிர்வை அசோகமித்திரனுக்கு அளித்தது.
வானில் சூரியன் கிட்டத்தட்ட முழுமையாக கிரகணம் பிடித்து ஒரு வைர மோதிரம் போல் விட்டத்தில் ஓரிடத்தில் மட்டும் ஒளியின் பேரிடல். அண்ணாந்து பார்த்துவிட்டு திரும்ப நேராக பார்த்த பொழுது அவ்வளவு நாகங்களும் கண்மாய் நீரை விட்டு வெளியேறி திரும்ப மேலே ஏறி எதிரில் தென்பட்ட வயல்காட்டை நோக்கி சரிவில் இறங்கி புதர்களில் மறைய ஆரம்பித்தன. நிச்சயம் இது ஒரு சகஜமான காட்சி இல்லை. கிரகணத்தை உணர்ந்து அவை தண்ணீரை தேடி வந்தது என்பது உடற்கூறு ரீதியாக ஏற்பட்ட உந்துதலா இல்லை வேறு காரணத்தினாலா என்பது அசோகமித்திரனுக்கு தெரியாத நிலையில் கண்மாயின் மேல் வழக்கத்திலேயே இல்லாத குதிரை வண்டி ஒன்று வருவது தெரிந்தது. அது கண்மாய் ஓரமாக தழைத்து வளர்ந்திருந்த தோதகத்தி மரநிழலில் நின்றது. அதிலிருந்து ஒரு வயதான காவி முட்டாக்கு போட்ட கிழவி ஒருத்தி இறங்கினாள். கிழவியின் கைகளில் ஒரு பிரம்பு கூடையும் இருந்தது. குதிரையை விட்டு இறங்கிய அவள் பிரம்பு கூடையுடன் கண்மாய் ஓரமாக நுழைந்து வளர்ந்திருந்த ஒரு பெரும் அரச மரத்தடியை நோக்கித்தான் சென்றாள். அதை கவனித்த அசோகமித்திரனும் சற்றே நெருங்கிச் சென்று அவளின் செயல்பாட்டை கவனிக்கத் தொடங்கினார். குதிரை வண்டியை ஓட்டி வந்த குதிரை வண்டிக்காரனும் வண்டியிலிருந்து ஒரு விளக்குமாறு மண்வேட்டி இரும்புச் சட்டி என்று பொருட்களை எடுத்துக்கொண்டு கிழவியை நெருங்கினான். அவள் மரத்தடியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அடர்ந்து வளர்ந்து கிடந்த செடி கொடிகளை கையோடு பிடுங்கத் தொடங்கினாள். சில நொடிகளில் அங்கே கல் நாகர் சிலை தெரிந்தது. அது சாய்ந்து விழுந்து அதனை புதர்கள் மூடியிருந்தன. அவள் சற்று அப்பால் அகலவும் வண்டிக்காரன் அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தான். மண்வெட்டியால் புதர்களை வெட்டியவன் அதை இரும்பு சட்டியில் அள்ளி போட்டு தூர கொண்டு போய் கொட்டிவிட்டு வந்தான். வரும்பொழுது அசோகமித்திரனை பார்த்தவன் ஜாடையில் நிற்காதே போய்விடு என்று சைகை காட்டினான். அசோகமித்திரன் அதை சட்டை செய்யவில்லை. அந்த இடைவெளியில் கிழவி அப்படியே தான் அணிந்திருந்த காவி புடவையோடு அருகில் சரிவில் இறங்கி கண்மாயில் மூழ்கி குளிக்கத் தொடங்கினாள். குளித்து முடித்து ஈரம் சொட்ட சொட்ட மரத்தடிக்கு வந்த பொழுது அந்த இடம் சுத்தமாக இருந்தது. கிழவி கர்மமே கண்ணாக ஈரப்புடவையுடன் கல் நாகர் சிலை முன்னால் கோலம் போட்டு கல் நாகர் சிலையில் படம் எடுத்தபடி இருக்கும் பாம்பின் நெற்றியின் மேல் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து வழிபாட்டிற்கு தயாரானாள். வண்டிக்காரன் அப்பொழுது அசோகமித்திரனை பார்த்து போய்விடு நிற்காதே என்று சொன்னது அவருக்கு எரிச்சலைத்தான் தந்தது. இன்னமும் நெருக்கமாக வந்து பார்க்கத் தொடங்கினார். ஆனால் கிழவி அவரை கவனிக்கவே இல்லை. கர்மமே கண்ணாக இருந்தாள். பிரம்பு கூடையிலிருந்து 2 அகல் விளக்குகளை எடுத்து விளக்கை ஏற்றி அது அணையாதபடி அருகில் கிடந்த தட்டையான கற்களை கொண்டு வந்து வைத்தாள். பின் ஒரு தட்டில் பூ பழம் தேங்காயை வைத்து அப்படியே ஒரு காலி கிண்ணத்தில் பாலையும் நிரப்பி முன்னால் வைத்துவிட்டு அண்ணாந்து வானத்தை பார்த்தாள். சூரிய கிரகணத்திடம் ஒரு பூரணம் தெரிந்தது. பொழுதிலும் சாம்பல் கருப்பு நிறம், எங்கும் துளிக்கூட அரவமில்லை. செடி கொடிகளிடமெல்லாம் கூட அசைவற்ற தன்மை. அசோகமித்திரனுக்கு அங்கு ஒரு பூஜை நடக்கப் போவது புரிந்தது. அப்பொழுதுதான் அவர் பக்கம் இன்னொரு அதிசயமும் ஆரம்பமாயிற்று. வயல்காட்டு பக்கத்தில் இருந்து ஒரு 10 அடி நீளமான நாகம் ஒன்று அந்த கல் நாக சிலையை நோக்கி வந்தபடி இருந்தது. சில நொடிகளில் அது கல் நாக சிலையை வளைத்து கொண்டு படம் பிரித்து நிற்கவும், கிழவியும் வந்துட்டியா, எங்கே வராமல் போயிடுவியோன்னு நினச்சி கலங்கிட்டேன். எப்பவும் போல ஓ ஆசியும் அனுகிரகமும் எங்கள் குடும்பத்துக்கு வேணும் என்று வாய் திறந்து சொல்லிக்கொண்டே அந்த கல்நாக சிலையின் முன் மண்டியிட்டு வணங்கினாள். அப்படியே எழுந்து கிண்ணத்து பாலை படம் பிரித்த பாம்பின் தலைமேல் விடவும் அது ஒழுகி சிலையும் நனைந்தபடி மண்ணில் இறங்கி கலந்தது. கிழவி பின் கற்பூர தீபம் காட்டினாள். அதை அப்படியே வானத்து கிரகண சூரியனுக்கும் காட்டிய பொழுது கிரகணம் விலக ஆரம்பித்திருந்தது. பின்பு கீழே கற்பூரத்தை தரையில் போட்ட நிலையில் பாம்பும் அங்கிருந்து விலகிச் செல்லத் தொடங்கியது. அசோகமித்திரனிடம் அடங்காத பிரமிப்பு. கிழவி அதன் பின் பொருட்களை பிரம்புக்கூடையில் போட்டுக்கொண்டு புறப்படுவதற்கு தயாரானாள். அதற்கு மேல் மௌனமாக இருக்க அசோகமித்திரன் தயாராக இல்லை. பாட்டியம்மா, ஒரு நிமிஷம் என்று கிழவியை தன் பக்கம் திருப்ப பார்த்தார். ஆனால் கிழவி அவரை பார்ப்பதாக இல்லை. வேகமாக போய் கூடையை குதிரை வண்டிக்குள் வைத்துக்கொண்டு தானும் ஏறிக்கொண்டாள். வண்டிக்காரனும் மண்வெட்டி இரும்பு சட்டி விளக்கு மாற்றி முன்பக்கமாக வண்டியில் போட்டுவிட்டு வண்டியில் ஏறி அமர்ந்த நிலையில்
வண்டியும் புறப்பட்டது. அசோகமித்திரனின் முகத்தில் ஏமாற்றம். கழுத்தை வளைத்து அந்த கல்நாக சிலையை பார்த்தார். ஒரு பூஜை நிகழ்ந்து முடிந்துள்ளது, அதுவும் கிரகண காலத்தில். ஆனால் அதை பார்க்க ஊரில் ஒருவர் கூட வரவில்லை. வண்டிக்காரன் கூட அச்சத்தோடுதான் நின்று பார்த்தான். தன்னையும் ஏன் போகச் சொன்னான் என்பது அசோகமித்திரனுக்கு புரியவில்லை. ஒன்று மட்டும் புரிந்தது, நடந்து முடிந்த அந்த சம்பவம் நிச்சயம் ஒரு அமானுஷ்ய சம்பவமே. கச்சிதமாக ஒரு பாம்பு வந்து படம் விரித்து நின்று பூஜை முடியும் வரை நின்றவும் பின் திரும்பிச் சென்ற பின்புலத்தில் நிச்சயம் ஏதோ இருப்பது தெரிந்தது. இது ஒரு வகையில் கோயில் நாகம் வந்து பூஜிக்கும் அந்த சம்பவத்துக்கு இணையான காட்சிதான் என்று தோன்றியது. அப்போதுதான் கைபேசி மூலம் அதை வீடியோவாக எடுக்க தவறியதும் அவருக்கு உரைத்தது. வானில் கிரகணத்திடம் கரைவு, பூரணமாக சூரியன் தெரியத் தொடங்கிய பொழுதிடம் ஒரு மாற்றம். காற்று மெல்ல வீசத் தொடங்கியது. பட்சிகளும் குரல் கொடுக்கத் தொடங்கின. அங்கங்கே மனிதர்களின் நடமாட்டமும் தெரியத் தொடங்கியது. வேகமாக நடந்து தென்னந்தோப்புக்குள் சென்று பார்த்த பொழுது அங்கு தான் முன்பு பார்த்த சிவலிங்கத்துக்கு பூஜை நடந்து முடிந்து விளக்கு எரிந்து கொண்டு இருந்தது. ஆனால் யாரும் இல்லை. குறிப்பாக மண்ணாங்கட்டி சித்தர் என்று கடபாடிகள் குறிப்பிட்ட மனிதர் அங்கு எங்கும் இல்லை. ஒருபுறம் ஏமாற்றம், இன்னொரு புறம் ஒரு வகை பிரமிப்பு. இரண்டின் கலவையாக வீடு திரும்பிய பொழுது கணபாடிகள் குருக்கள் வீட்டு இழவுக்கு சென்று விட்டிருந்தார். அவர் வரும் வரை காத்திருக்க வேண்டியதுதான் என்று எண்ணிய அசோகமித்திரனுக்கு பசி எடுத்தது. அதே வேளை தனக்கு பசிக்கிறது என்று சொல்லிவிட்டு அந்த வீட்டு பெண்ணிடம் உணவு கேட்க ஏனோ சங்கடமாக இருந்தது. அப்பொழுது அவர் அலைபேசியில் அழைப்பு ஒலி. திரையில் மணிமொழியனார் பெயர். இனி நாம் கதைக்குள் செல்வோம். விக்டர்ராஜின் முகம் மாறியதோடு ஒரு தயக்கமும் குழப்பமும் அவரை ஆட்கொள்வதை கணேசன் கவனித்தான். தயக்கமோ பயமோ தேவையில்லை விக்டர்ராஜ், நான் காரணமாகத்தான் கேட்கிறேன். நீங்கள் இப்போ என்கிட்டே வந்து எது சொன்னாலும் அது ரகசியமாக எனக்குள்ளே தான் இருக்கும். நான் அதை எந்த நிலையிலும் வெளியே காட்டிக்கிட மாட்டேன் என்று கணேசன் நம்பிக்கை அளிக்கவும், எஸ் சார், அவர் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒரு கொலையாளியும் கூட என்று சொன்னபடியே சற்று கூர்மையாக கணேசனை பார்த்து, உங்களை கூட குறிவச்சதா எனக்கு தெரிய வந்தது. ஆனால் உங்களால் அதை நம்ப முடியலேன்னு கேள்விப்பட்டேன். அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்னு கேட்குறீங்களா என்றார் விக்டர்ராஜ். கணேசன் ஆழ்ந்த பெருமூச்சோடு, ஆம், என்னால் இந்த வினாடி வரை அதை நம்பத்தான் முடியலை. இத்தனைக்கும் அருணாச்சலம் எம்பியாக இருக்க காரணமே எங்கள் குடும்பம்தான் என்றான். அரசியலுக்கு வந்துட்டா நன்றி விசுவாசத்துக்கெல்லாம் இடமே கிடையாது சார். அதிலும் அதிகாரத்தை ருசித்து பணத்தையும் பார்த்துட்டவங்க அதை தக்க வச்சுக்க எதையும் செய்ய தயாராகிட்டாங்க. ஆமாம், அவன் ஒரு கொலைகாரன்னு தெரிஞ்சா உங்களுக்கு அவனை கைது செய்கிறதுல என்ன சார் தயக்கம்? என்ன சார், ஸ்கூல் பையன் மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீங்க. எந்த அரசியல்வாதி சார் மாட்டிக்கிற மாதிரியான தடயங்களோட தப்பு செய்கிறான்? அப்போ எப்படி கொலைகாரங்கிறது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சது? உங்கள் விஷயத்தையே எடுத்துக்கோங்க. அதிர்ஷ்டவசமாக நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. வந்ததும் ஒரு கூலிப்படை இங்கே போலீஸில் மாட்டின உண்மையை கூட சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு எத்திக்ஸ் ஆகும். கோர்ட்டுக்கு தேவை சாட்சிகள், தடயங்கள். அதை அழிக்கிறதுல இவங்க எமக்காதகுங்க. நீங்கள் சினிமாவெல்லாம் பார்க்குறது இல்லைங்களா? எப்போவாது பார்ப்பேன். ஏன், நம்ம சினிமாக்களும் இவங்க உருவாக ஒரு காரணம். அதனால தான் கேட்டேன். சரி, இந்த அருணாச்சலம் அப்படி எத்தனை கொலைகளை செய்திருப்பான்? எனக்கு தெரிஞ்சு 4 பேர் சார். முதல் நபர் ரோடு கான்ட்ராக்டை சேர்ந்த தர்மரா. யார் ஆட்சிக்கு வந்தாலும் எப்படியாவது ஒரு கான்ட்ராக்டை எடுத்துடுவார். அப்படி ஒரு செல்வாக்கானவர். ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டார் அவர். அந்த ஆக்சிடெண்ட்ங்கிற பேரில் நடந்த கொலை தான் அது. அடுத்து விக்டர்ராஜ் விவரமாக சொல்லத் தொடங்க கணேசன் கையை உயர்த்தி தடுத்தவனாக, போதும் விக்டர், போதும். நான் எவ்வளவு உறுதியானவனவோ அவ்வளவு மென்மையானவனும் கூட. இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். இப்படி சொன்னால் எப்படி சார்? அவனை எதிர்த்து நீங்கள் எலெக்ஷனில் எப்படி சார் போட்டி போட முடியும்? கட்சி அவனுக்கு சீட் கொடுத்தால்தானே. நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. அடுத்து அவனை கையங்களவமாக நான் பிடிக்க போகிறேன். அவன் அதுக்கு பிறகு என் காலில் விழுந்து தான் தீரணும். அது ரொம்ப கஷ்டம் சார். அவன் நேராக ஒரு நபராக லஞ்சம் வாங்குறது கிடையாது. அறக்கட்டளைக்கான நன்கொடை, அனாதை இல்லை நன்கொடைன்னு அவன் சார்பாக யாரோ தான் வாங்குறாங்க சார்.
அவன் பெரிய ஜித்தன் சார். எது எப்படியோ அடுத்து அவன் எந்த பதவிக்கும் வர முடியாது, வரவும் விடமாட்டேன். முதல்ல அதை செய்யுங்க சார். மறைமுகமாக உங்களுக்கு எல்லா உதவியும் செய்ய நான் காத்திருக்கேன். அது போரும் உங்கள் ஒத்துழைப்புக்கு. ரொம்ப நன்றி விக்டர் ராஜ். அப்போ நான் புறப்படுறேன் சார். விக்டர் ராஜ் எழுந்து நின்று பேச கணேசன் அறைக்கதவு வரை சென்று அவரை வழி அனுப்பிவிட்டு வந்து தன் சீட்டில் அமர்ந்தார். முகத்தில் தீவிர சிந்தனை. பிரியாணி மட்டன் சுக்காய் என்று ஒரு பிடி பிடித்துவிட்டு அப்படியே ஜர்தாபீடாவையும் வாயில் போட்டு அடக்கி கொண்டு சோஃபாவில் வந்து அமர்ந்த அருணாச்சலம் மிக கேஷுவலான வேட்டி முண்டாபணியன் என்கின்ற உடையில் இருக்க அருணாச்சலத்தின் உதவியாளன் செங்கோடன், அண்ணே நம்ம டிடெக்டிவ் வின்சென்ட்டுக்கிட்டே இருந்து ஃபோன் என்று ஒரு செல்ஃபோனை நீட்டினான். சொல்லு வின்சென்ட். சார் கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாங்களாண்ணா? இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்றேன். பேசு. நம்ம அரண்மனை குடும்பம் மேலே ஒரு கண்ணு வைக்க சொல்லி இருந்தீங்கல்ல? ஆமாம், நம்ம ஆள் ஒருத்தனை அந்த குடும்பத்துக்குள்ளேயே அனுப்பி வச்சுட்டேன் சார். சபாஷ். எப்படி அனுப்புனேன்? உள்ள பராமரிப்பு வேலை நடக்குது. ஹோம் தியேட்டர், சோலார் எனர்ஜி, மொத்த பங்களாவுக்குள்ளேயும் வைஃபை கனெக்ஷன்னு கிட்டத்தட்ட 2 கோடி செலவில் நம்ம ஆர்கிடெக்ட் ஒருத்தர் அசைன்மெண்ட் வேலை பார்க்க தொடங்கி இருக்கார். அவரோட ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அதில் ஒருத்தந்தான் நம்ம ஆள். சபாஷ். எனக்கு தேவையான விஷயம் ஏதாவது உண்டா? அதுக்கு தானே சார் கூப்பிட்ருக்கேன். என்னன்னு தெரியல, ஏற்காடு போலீஸ் வந்துட்டு போகுது. அப்புறம் க்ரைம் பிரான்ச் விக்டர் ராஜும் ஃபேர்லாண்ட்ஸ் ஆஃபீஸில் சின்னவர் கணேசனை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. விக்டர் ராஜு வந்துட்டு போகிறானா? ஆமாம். ஓலா டாக்ஸி, தொப்பி, மாஸ்க்குன்னு ரொம்பவே மூடி வச்சுக்கிட்டு வந்துட்டு போகிறத பார்த்தா பெருசாக ஏதோ அவங்க பேசி இருக்காங்கன்னு தெரியுது. என்ன பேசினாங்கன்னு உன்னால் மோப்பம் பிடிக்க முடியலையா? அவர் ஆஃபீஸுக்குள்ளே நுழைஞ்சு மோப்பம் பிடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. இருந்தாலும் ட்ரை பண்ணுறேன். நல்லது, கவனமாக செய். உன் ஆள் அங்கே இருக்கான்னு யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது. எங்கள் பொழப்பே ஒட்டு கேட்குறதும் கண்காணிக்கிறதும் தான். அதனால் என் ஆளுங்க லண்டனில் ட்ரைனிங் எடுத்தவங்க. இல்லாட்டி நீங்கள் எங்கிட்ட வந்திருப்பீங்களா? யானைக்கும் அடி செருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்ல, அதனால தான் சொன்னேன். நான் சரி, நாங்கள் யானையெல்லாம் இல்லை சார், கழுகுங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. மறுபுறத்தில் வின்சென்ட் முடித்துக்கொள்ள அருணாச்சலம் முகத்தில் தீவிர சிந்தனை. டாக்டர் விமலாரமணனின் காரை வழி அனுப்பிவிட்டு திரும்பி வந்த மூர்த்தியை ஹாலின் சோஃபாவில் அமர்ந்திருந்த கணேசனின் அப்பாவான கைலாசராஜா கண்களிலே கேள்வியை தேக்கி கொண்டு பார்த்தார். மஞ்சுளா மேடத்துக்கு திரும்பவும் மைக்ரேன் அட்டாக் சார். அதுதான் டாக்டர் விமலாரமணன் வந்து ஊசி போட்டுட்டு போகிறாங்க. அதான் அவளை வெளியே பார்க்க முடியலையா? ஆமாம் சார். அப்படியே அந்த பழைய ப்ராப்ளமும் கொஞ்சம் தலையை காட்டிடுச்சு. ஓ, குலசேகரன் இப்போ எங்கே? உள்ளதான் இருக்கார். போய் கொஞ்சம் கூப்பிடு. இதோ இப்போவே போகிறேன். மூர்த்தி மிக பெருவாக பணிந்து பேசிவிட்டு அங்கிருந்து விலகிட அப்பொழுது கணேசனின் அம்மாவான கஸ்தூரியும் வந்து கைலாசராஜாவின் அருகில் அமர்ந்தாள். சில நொடிகளில் குலசேகர ராஜாவும் கூப்பிட்டீங்களா மாமா என்றபடியே வந்தார். என்ன சேகரா, மஞ்சுளாவுக்கு என்ன? அது ஒன்றும் இல்லை மாமா, எப்பவும் வர்ற மைக்ரேன் தான். பழைய அந்த பிரச்சனையும் திரும்ப வந்ததான் மூர்த்தி சொன்னானே, அது போயிருந்தாலும் திருப்பி வர. அதுதான் உடம்போட டேரா போட்டு உட்காந்துருக்கே. அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே ஏதோ ஆஸ்பத்திரியில் காட்ட போகிறதா சொல்லிக்கிட்டு இருந்த சொன்னேன். ஆனால் அதனால் கூட பூரணமாக குணமாகும்னு சொல்லிட முடியாதான். என்ன சொல்கிற நீ? நம்ம தியாவை பார்த்தியா? யாரோ சாமியாராமே, ஏற்காட்டில் இருக்காராமே. அவர் கைப்படவுமே குணமாகி இப்போ எப்படி இருக்கான்னு பார்த்தேல்ல. நீயும் அவர்கிட்ட மஞ்சுளாவை கூட்டிகிட்டு போக வேண்டியதுதானே? அதெல்லாம் சும்மா மாமா, எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை. கணேசன் ஏற்காட்டில் டாக்டர் வெங்கடாச்சலம் கிட்டையும் காட்டி இருக்கிறான். அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஏதோ பண்ணி சரியாகி இருக்குது. அதுவும் எவ்வளவு நாள்னு தெரியாது. நாளைக்கே அது திரும்ப ரத்த வாந்தி எடுத்துக்கலாம் இல்லையா? சரி, இப்படியே பேசிகிட்டு இருந்தா இதுக்கு எப்போ தான் முடிவு? நான் தான் சொன்னேனே மாமா, அவளுக்கு கல்யாணமான எல்லாமே சரியாயிடும். அதைத்தான் அவளோட ஜாதகமும் சொல்லுது. ஆனால் அவளோ கல்யாணங்கிற பேச்சை எடுத்தாலே அந்த ஹிஸ்டீரியாவுக்கு ஆளாயிடுறான். நான் என்ன பண்ணட்டும்? குலசேகர ராஜா நைச்சியமாக பேசி அந்த பேச்சினால் அங்கே கைலாசராஜா கஸ்தூரி என்கின்ற அவர்கள் இருவரிடையேயும் ஒரு ஆழ்ந்த அமைதியும் பெருமூச்சும். குலசேகர ராஜா அந்த தருணத்தை விட்டு விடுவதாக இல்லை. ஒரு வழி இருக்குது. அதுக்கு நீங்கள் சம்மதிச்சாலும் கணேசன் சம்மதிப்பானான்னு தெரியல. என்ன அந்த வழி? மஞ்சுளா
மனசளவில் கணேசனை தான் புருஷனான்னு நினைக்கிறா. இது உங்களுக்கெல்லாமும் தெரியும். ஆனால் அவன் அந்த வடநாட்டுக்காரியோடு வந்து எங்கள் தலையில் நெருப்பு அள்ளி கொட்டிட்டான். அப்போ இருந்து இப்போ தான் இத்தனை பிரச்சனையும். இதுவும் உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் என்னம்மாம்மா, கணேசன் இப்போ என் மக கழுத்தில் தாலியை கட்டினா அவள் குணமாயிடுவா. ஆனால் ரெண்டாம் தரமாவா? கைலாசராஜா மாற்று குரலில் கேட்டார். ஆமாம், அவன் ஆசைக்கு அந்த வடநாட்டுக்காரினா நம்ம ஆசைக்கு என் பெண்ணும் ஒரு ஓரமாக இருந்துட்டு போகட்டுமே. குடும்பம்லாம் நடத்த வேண்டாம். அவன் தாலியை கட்டினா கூட போதும். ஏன்னா அது ஒன்று தான் அவளுக்கு சரியான மருந்து. ஏதோ நீங்கள் கேட்குறதால சொல்கிறேன். குலசேகர ராஜா அவர்கள் இருவரையும் பார்த்து பேசின பேச்சு அவர்களுக்குள் வேகமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. கணேசனின் அப்பா கைலாசராஜாவும் அம்மா கஸ்தூரியும் குலசேகர ராஜா சொன்னதை கேட்டு மௌனமாக சிந்தித்து தனக்கு ஒரு நல்ல ஆரம்பம் போல் தோன்றியது அவருக்கு. ஆனாலும் நான் நல்லா யோசித்து பார்த்துட்டு தான் அம்மா போகிறேன். அதுக்கப்புறம் தான் நான் இதை பேசுகிறேன். நான் சொன்னது தான் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் கணேசன் இதுக்கு சம்மதிக்க மாட்டான். அதுதான் இப்போ பிரச்சனையே. விடுங்க மாமா, இவ இப்படி தனிமரமாக நின்று சீக்காளியாகவே கிடந்து சாகணும்னு தலையில் எழுதியிருந்தா அதை யாரால் மாற்ற முடியும் என்று தான் முன்பு சொன்னதற்கு சற்று எதிர்மறையாகவும் பேசிவிட்டு மெல்ல அங்கிருந்து விலகிச் சென்றார். குலசேகர ராஜா அப்படி பேசியதும் கைலாசராஜாவும் கஸ்தூரியும் பதிலுக்கு எதுவும் பேசாமல் சிந்தித்ததையும் தற்செயலாக ரத்தி தன் அரைமுகப்பில் இருந்து கேட்டபடியே இருந்தாள். ஆனால் அவள் முகம் ஒரு மாதிரியாக இருண்டு கலங்கி போனது. சற்று சல்லி தியா கட்டிலின் மேல் பொம்மை கார் ஒன்றை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். இடையில் வீட்டு மராமத்து வேலை செய்பவர்கள் சுவரில் ட்ரில் போடும் சத்தம் மட்டும்தான் கேட்டது. அப்பொழுது சேலம் சுகவனேஸ்வரர் கோவிலில் இருந்து குருக்கள் அபிஷேக பிரசாதத்துடன் கைலாசராஜாவையும் கஸ்தூரியையும் பார்த்து அவர்கள் அமர்ந்திருக்கும் ஹாலில் நுழைந்தார். அவருடன் மூர்த்தி. குருக்களை பார்க்கவுமே கைலாசராஜா வாங்க குருக்களே என்றார். இன்னைக்கு கோயிலில் நம்ம கட்டளை அபிஷேகமெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அன்னதானமும் நடக்கத் தொடங்கிடுத்து. பிரசாதம் கொடுக்கத்தான் வந்திருக்கேன் என்றார். ரொம்ப சந்தோஷம் என்று குருக்கள் கையில் இருந்த தட்டை வாங்கி கொண்ட கைலாசராஜா அம்மாடி மஞ்சுளா என்றார். அடுத்த நொடி அவளை எதுக்கு கூப்பிடுறீங்க? அவள் தான் தலைவலின்னு படுத்திருக்காளே என்றாள் கஸ்தூரி. சரி, நீயே இந்த பிரசாதத்தை கொண்டு போய் நம்ம பூஜை அறையில் வை, இதுக்குத்தான் கூப்பிட்டேன் என்று மனைவி அவரிடம் பிரசாத தட்டை தர அவளும் அதை எடுத்துக்கொண்டு விலகினாள். பெரியவர் இப்பெல்லாம் முன்ன மாதிரி கோயிலுக்கு வர்றதில்லை, இனியாவது வரணும் என்று குருக்கள் அந்த இடைவெளியில் அவரிடம் பேசினார். வர்றேன் குருக்களே, உடம்பு முன்ன மாதிரி இல்லை, மருந்து மாத்திரை இல்லை தான், நடமாடிக்கிட்டே இருக்கேன். இப்பெல்லாம் எல்லாத்தையும் கணேசன்தான் பார்த்துக்கிறான், அவனை வர சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அவர் வரப்போகிற எலெக்ஷனில் நம்ம தொகுதியில் நிற்க போகிறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படி நின்னா நிச்சயமாக 1,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சுடுவார். நம்ம ஊர்லேயும் நிறைய நல்ல காரியம் நடக்கும். குறிப்பாக இந்த ரயில்வே பாலம் பாதியிலேயே நிற்குது, அதை கட்டி முடித்தா பெரிய ரிலீஃபாக இருக்கும் என்று கணேசன் கிட்டத்தட்ட எம்பியாகவே ஆகிவிட்டது போல பேசினார் அவர். ஓ, கணேசன் எலெக்ஷனில் நிற்க போகிறது உங்கள் வரைக்கும் தெரிஞ்சாச்சா? அவர் பேசிய வீடியோவைத்தான் இதுவரை 1,00,000 பேருக்கு மேலே பார்த்துருக்காங்களே, தெரியாமல் போயிடுமா? இந்த வீடியோ, யூடியூப் இதெல்லாம் எனக்கு பிடிபடலை குருக்களே. நான் இப்போவும் கொஞ்சம் அந்த காலத்து ஆள் தான். நானும் சும்மா மேலெழுந்த வாரியாக தான் பார்ப்பேன். ஆனாலும் காலம் ரொம்ப மாறி போயிடுத்து. ஒரு தகவலை பரப்புறதுக்கு இன்றைக்கி 5 நிமிஷம் ரொம்ப அதிகம். நம்ம கோயில் யானைக்கு முகப்பு பட்டயம் இல்லைங்கிற தகவலை நான் சாதாரணமாக தான் சொன்னேன். அதை வீடியோ எடுத்து போட்டுட்டார் ஒருத்தர். அப்புறமா ஒரு அரை மணி நேரத்தில் நான் நீனின் போட்டி போட்டு பல பேர் முன் வந்துட்டா. முன்னையெல்லாம் ஒரு 50-100 வசூல் பண்ணவே ரசீது புக்கோட வீடு வீடாக ஏறி இறங்குவோம். இப்போ கூகுள் போல் சொடக்க போடுற நோடியில் பணம் வந்து சேர்ந்துடுறது. குருக்களும் கைலாசராஜாவும் பேசிக்கொள்வது ரத்தியின் காதிலும் விழுந்தது. பிரசாத தட்டை அவர் தன்னைத்தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும். ஆனால் அவர் வாயில் மஞ்சுளா என்கிற பெயர்தான் வந்தது. அவளை அப்பொழுது நன்றாகவே அது உறுத்தியது. இப்படித்தான் அலட்சியமாக இந்த வீட்டிற்கு வந்த நாளில் இருந்து இருக்கின்றார் கைலாசராஜா.
இப்போது மஞ்சுளாவை இரண்டாம் திருமணம் செய்யும் எண்ணமும் உருவாகிவிட்டது. குலசேகர ராஜா அந்த எண்ணத்தை சொன்ன பொழுது அதற்கு துளி எதிர்ப்பு கூட அவரிடமில்லை. அதெல்லாம் ரத்தியை கலக்கத் தொடங்கி இருந்தது. ஒரு புறம் கணேசன் உயிருக்கும் தன்னுடைய உயிருக்கும் ஆபத்து என்கின்ற ஏற்காட்டு சாமியாரின் அருள்வாக்கு, மறுபுறம் இப்படி ஒரு கல்யாண பேச்சு. ரத்தி தன்னையும் மீறி அழத் தொடங்கினாள். சேர்வராயன் மலைத்தளத்தின் மேல் அடர்ந்த மலைச்சரிவுகளினூடே ஆங்கே ஒரு கைத்தடியோடு ஊன்றி கீழே இறங்கிக் கொண்டிருந்தார் மாரப்ப வாத்தியார். ஜல்லி, போதிமுத்து என்கின்ற அந்த 3 பேரும் அவருடன் 3 பேரும் சேர்ந்து இறங்கிக் கொண்டிருந்தனர். மடித்து கட்டிய வேட்டி, அரைக்கைச் சட்டை, மேல் பட்டனை திறந்துவிட்ட மார்பு, உதட்டில் பீடித்துண்டு என்கின்ற அவர்கள் தோற்றமும் நடையும் ஆபத்தானதாகவும் இருந்தது. இடையில் வாய்க்கால் போல ஓடை நீரோட்டம், தண்ணீரின் தேன் பாகின் குணம். குளித்து முடித்ததோடு முகத்திலும் அள்ளி பூசி அலம்பிக் கொண்டனர். ஒரு இடத்தில் செம்மரம் ஒன்று அரை வளர்ச்சியில் கண்ணில் பட்டது. அதை வன இலாக்காவினர் பெயிண்ட் கொண்டு 8 என்கின்ற எண்ணை எழுதியிருந்தனர். மாரப்ப வாத்தியார் அந்த மரத்தை கையால் வருடி பார்த்தார். ஜல்லியும் அதை கவனித்தான். ஆசானி என்றான். செம்மரம்டா, நான் வச்ச மரம், நல்லா வளர்ந்துருச்சு. ஆனால் பாரு, காட்டிலாக்காக்காரன் வந்து நம்பரை போட்டுட்டு போயிட்டான் என்றார் மாரப்ப வாத்தியார். இங்கெல்லாம் அது வளராதுன்னு சொல்லுவாங்களே ஆசானே, வைக்கிற விதமாக வைக்கணும். அப்படி வச்சா கற்பக மரம் கூட விளையும். கற்பக மரமா? என்னவே அப்படி ஒரு மரம் பற்றி நீ கேள்விப்பட்டதே இல்லையா? இந்த புராண கதையிலெல்லாம் வரும். அதனால் அது கிடையாதுன்னு அர்த்தமா? அப்போ அது இருக்குதுங்களா? இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. வேறு? நீ சதுரகிரி பக்கம் போயிருக்கிறியா? இல்லை ஆசானே, அந்த மலைப்பக்கம் இல்லாத புருஷமே இல்லைடா. அங்கே இருந்துதான் ஜோதி சர்ப்பம், வாயவண்ணி, மரங்குரட்டை, அணைவணின்னு பலதை கொண்டு வந்து இங்கெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். இப்படி பேரெல்லாம் நான் கேட்டதே இல்லையா ஆசானே? சோத்துக்கு செத்த செருப்பு தச்சவன் தானடா நீ. உனக்கு சோத்தை தவிர வேற என்ன தெரியும்? அது ஏன் குத்தமா ஆசானே? குத்தம் சரின்னே ஒன்றும் கிடையாதுடா. எல்லாமே கட்டம்தான். கட்டத்துக்கு மிஞ்சி ஒன்றுமே கிடையாதுடா. கட்டம்னா உன் சாதகத்தை சொன்னேன். ஆத்தா வயிற்றுக்குள்ளாரே இருக்கையிலேயே எல்லாமே முடிவாயிடுது. யாரும் முடிவு பண்ணுறா ஆசானே? அதெல்லாம் நீ தாண்டா, நீயே தான். மலைச்சரிவில் இறங்கி கொண்டே இருவரும் பேசியதில் எதுவும் புரியவில்லை போதிமுத்துவுக்கு. மணியோ மாலை 5:30. எதிரில் சேலம் நகரின் ஒரு துண்டு பகுதி கட்டிட கொப்பளங்களோடு தெரிந்தது. இடையில் ஒரே பசலை சாம்பிராணி போட்டது போல பனிமூட்டம். சற்று மூவரின் நடையும் அடிவாரத்து வழுக்குப்பாறை முனிக்கோவில் பொங்கலிடம் மந்தை பகுதியை நோக்கித்தான் இருந்தது. 8 மணிக்குள் போய்விட்டால் போனில் பேசியபடி குலசேகர ராஜாவும் மூர்த்தியும் அங்கு வந்து காத்திருப்பார்கள். அங்கு போய் சேர வேண்டும். சேர முடியுமா என்கின்ற சந்தேகம் போதிமுத்துவுக்கு தோன்றியது. அப்பொழுது ஒரு அசாத்தியமான வன்னிமரம் ஒன்று கண்ணில் படவும் மாரப்ப வாத்தி அதற்கு உடனேயே கற்பூரம் காட்டி வணங்க தயாரானார். தலைப்பாகக்குள்ளேயே கற்பூரம், தீப்பெட்டி எல்லாமே இருந்தது. மளமளவென்று மரத்தின் முன் ஒரு சிறு கல்லின் மீது ஏறி கற்பூரத்தை அதில் வைத்து படபடவென்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். அவர் செய்யவும் போதிமுத்துவும் ஜல்லியும் கூட வணங்கினர். ஆசானே, இதென்ன சாமி மரமா? ஜல்லி கேட்டான். சரியா கேட்ட, இது சாமி மரமே தான். பூச்சாண்டி சித்தர்னு ஒருத்தர். இந்த மலைக்காடு தான் அவரோட நாடு. ஊர், வீடு எல்லாமே. மனுஷன் மண்ணை சர்க்கரையாக்குவார், சர்க்கரையை உப்பாக்குவார். அவ்வளவு கியாதி. கியாதின்னா பவருடா, பவரு. அந்த சித்தர் நட்ட மரமா இது? அவர் நட்ட மரம் இல்லைடா, அவர் தான் இப்போ இங்கே இந்த மரமாகவே நிற்கிறாரு. கீழே இருக்கிறது அவரோட ஜீவ சமாதி. ஜீவ சமாதியா? சமாதியே தான். இங்கே யாருக்குமே தெரியாது, தெரியவும் கூடாது. இந்த வன்னி மரம் ராஜவன்னி. இப்படி ஒரு மரப்பொந்துக்குள்ளத்தான் பாரதத்தில் பாண்டவனுங்க தங்களோட ஆயுதங்களை வச்சுட்டு போனாங்க. இதோட இலைய சட்டை பாக்கெட்லேயே வச்சுக்கிட்டு இருந்தா காசு பணம் எப்போவும் பாக்கெட்டில் நிரம்பிக்கிட்டே இருக்கும். லக்ஷ்மியோட கடாஷ்டம் அலையலையாக பாயிற மரம்டா இது. அங்கிருந்து விலகி நடந்தபடியே பேசினார் மாரப்ப வாத்தியார். அதை கேட்ட போதிமுத்துவுக்குள், அப்படியானால் இந்த வாத்தியை எதற்காக சொக்கு பொடி வசியமருந்தில் ராம்
பணத்துக்காக குகையில் மெனக்கெட வேண்டும் என்ற கேள்வி எழ சரியாக அந்த வேளையில் வனப்பகுதியின் ஊடே ஏற்காடு நோக்கி செல்லும் தார் சாலை இடையிட அதை மூவரும் கடந்து மறுபுற சரிவில் இறங்கினர். அப்பொழுது ஒரு போலீஸ் ஜீப்பின் குறுக்கீடு. உள்ளே ஏற்காடு எஸ்ஐ சாமிக்கண்ணு. மூவர் வனப்பகுதியின் சரிவில் நுழைவி பார்த்ததும் வண்டியை ஓரம் கட்டியவர், ஏய் யாரடா அது, நெல்லுங்கடா என்றார். ஆத்தி, போலீஸு என்று திரும்பி பார்த்து கூவினான் போதிமுத்து. நீ நட, வேகமாக நட, அவனெல்லாம் நம்மளை தொடர்ந்து வர முடியாது, நடவே என்று மாரப்ப வாத்தியார் முதலில் ஆளாக திபுதிபுவென சரிவில் அமர்ந்து சறுக்கியபடியே இறங்க அப்படியே போதியும் ஜல்லியும் பின் தொடர்ந்திட சாமி கண்ணுவும் இவனுங்களை விட்டுறக்கூடாது என்ற வெறியோடு பின் தொடரத் தொடங்கினார். சார், வேண்டாம் சார், இருட்டுற நேரம், ஏதாவது ஆயிடப்போகுது என்ற கான்ஸ்டபிள் மாணிக்கம் ஜீப்புக்கு வெளியில் சென்று கொடுத்த குரல் சாமி கண்ணுவை நிறுத்தவில்லை. அவர்கள் ஓட, அவர் துரத்த. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.